ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி நெருங்கிட்டுருக்கு இல்லைங்களா? தீபாவளி அன்றைக்கி பட்டாசு விடுவோம் பார்த்தீங்களா? அந்த பட்டாசை பற்றி தாங்க டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கார்டு தரேன், செக் பண்ணிக்கோங்க. தீபாவளி அன்றைக்கி என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. குழந்தைங்க பட்டாசு விடுற ஆர்வத்தில் அவங்க நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. அப்புறம் ஏற்கனவே நம்ம கொரோனானால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமையே இருந்தோம். இப்போ தான் ஓரளவு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இந்த பட்டாசு விடுறதுலேயும் ஒரு சின்ன சந்தோஷம் குழந்தைங்களுக்குங்க. அதை அவங்க தவறாமல் அனுபவிக்கணும் இல்லைங்களா? இப்படி பட்டாசு விடணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணுங்க. அதை பற்றி தாங்க டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ராக்கெட் போன்ற வானவெடிகளை குடிசைகள் இல்லாத திறந்த வெளியில் குழந்தைங்களை வெடிக்க சொல்லணுங்க. எதிர்பாராத விதமாக நம்ம மேலே தீ பட்டுச்சுன்னா உடனே ஓடக்கூடாதுங்க. உடனே தண்ணீர் ஊற்றி அணைக்கணுங்க, அல்லது கீழே படுத்து உருளணுங்க. அப்புறம் வெடிகள் டின் பாட்டில் போன்றவற்றில் வைத்து வெடிக்க அனுமதிக்காதீங்க. நீண்ட வத்திகள் ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பட்டாசு வெடிக்க சொல்லுங்கள். அப்புறம் தீப்புண்ணுக்கு உடனே நம்ம தண்ணீர் ஊற்றணுங்க. இங்கு எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாதுங்க. உடனே டாக்டர்கிட்ட போகணுங்க. பட்டாசு வெடிக்கும்போது எப்பவும் ஒரு பக்கெட் தண்ணி நம்ம பக்கத்துலேயே பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்க. குழந்தைகளை பெரியவர்களின் மேற்பார்வையில் பட்டாசுகளை வெடிக்க செய்யணுங்க. சின்ன குழந்தைங்களை தனியாக பட்டாசு வெடிக்க அலோவ் பண்ணக்கூடாதுங்க. பட்டாசுகளை கொளுத்தும்போது இறுக்கமான ஆடை அணிய செய்யணுங்க. முடிந்தவரை பருத்தி ஆடையாக குழந்தைங்க போட்டிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கணுங்க. அப்புறம் ஒரு சில குழந்தைங்க பாக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக பட்டாசுகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்க நீங்கள் அனுமதிக்காதீங்க. அப்புறம் வெடிக்காத பட்டாசுகளை கையில் எடுக்க அனுமதிக்காதீங்க. பட்டாசுகளை வீட்டிற்கு வெளியே தூரமாக வெடிக்க செய்யுங்க. வீட்டுக்கு வீட்லேயோ சின்ன வெடி தானே அப்படின்னு குழந்தைங்க ஆர்வத்தில் வீட்டிலையே வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க. இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதை வீடியோவாக போட்டால் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்காக தாங்க இந்த வீடியோ. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு விடுறதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் எனக்கு சொல்லணும்னு தோணுன ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேங்க. தீபாவளி அப்படின்னாலே நம்ம புது ட்ரெஸ் எல்லாருமே வாங்குவோங்க. பழைய ட்ரெஸ்ஸை பற்றி யாரும் யோசிக்க மாட்டோம். ஆனால் நமக்கு பத்தாமல் இருக்கிற சின்ன ட்ரெஸ், இல்லை நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் பாத்திரக்காரங்களுக்கு அந்த பழைய துணியெல்லாம் நம்ம போட்டுட்டு ஏதாவது புது பாத்திரம் வாங்கிக்குவோம். அதற்கு பதில் எவ்வளவோ இந்த உலகத்தில் அனாதைகள் இருக்காங்க. அதாவது ஆதரவு இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க புது ட்ரெஸ் அவங்களுக்கு ஏதுங்க? பழைய ட்ரெஸ்ஸாவது கிடைச்சா போதுன்னு நினைப்பாங்க இல்லைங்களா? நமக்கு வேண்டாத பொருள் இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதை விட நமக்கு வேறு என்னங்க சந்தோஷம்? அதனால் இனிமேல் நம்ம யாருமே பழைய துணிகளை பாத்திரக்காரனுக்கு போடுறதுக்கு பதில் நமக்கு வேணாம் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை ஊரில் இப்போது பொதுவான இடங்களில் சாப்பாடு முதற்கொண்டு வைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம ஒரு காமன் பிளேஸில் வச்சுட்டா அவங்களே எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி நாமளே இல்லாதவங்க ரோடோரத்தில் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கள பார்த்து நாமளே கொடுத்துர்லாங்க. நாம் அவங்களுக்கு கொடுக்குற பழைய ட்ரெஸ் ஆகட்டும், உணவாகட்டும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய விருந்து மாதிரியும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க. நாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு மலையளவு பெருசாக தோணுங்க. நம்மளை மனதார பாராட்டுவாங்க. என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இனிமே எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேங்க. நமக்கு வேண்டாதது இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுங்க. அதனால் நமக்கு ஆத்ம திருப்திங்க. நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். நாம் புதுசு வாங்கிட்டாலும் பழசு இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா? அதனால் இதை நீங்கள் எல்லோரும் தவறாமல் பண்ணுங்கள். அப்போ அவங்க திருப்தி அடைவாங்க.
அந்த திருப்தி நாம் நீடோடி வாழ வழிவகுக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars.